ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 6 போர்டுக்கு 7 மெயினாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 9 எடுத்திருந்தோம். சரிங்களா, 6 போர்டுக்கு 7 இல்லைன்னா 9 வரும்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். ஒரு நம்பர் கொடுக்கணுன்ட்டு 7 ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று 998 நண்பா ரிசல்ட்டு. அதனால தான் ஏபிபிசியில் கூட 9 பேர் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 02 உள் நம்பருக்கு வச்சுருக்கான் நண்பா. சரிங்களா, இருந்தாலுமே அது வந்து வெளியே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல ரூட்டு தான் இருக்குது, அதையும் காட்டுறேன். வாங்கி இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி நம்ம எடுத்த நம்பர் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 52 இருக்கு இல்லைங்களா, இந்த 52 எடுத்து இங்கே அப்படியே நவுத்தி 57 வச்சதுக்கு இங்கே இந்த 2 நாளில் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தான் மெயினாக. ஆனால் வரல. சரிங்களா, அப்படியே அது வந்து உள் நம்பருக்கு வச்சுருந்துருப்பான். சரிங்களா, உள் நம்பருக்கு வச்சாலுமே அது வந்து வெளி நம்பரில் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா இந்த 17 ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாருங்கள், இந்த 2 17. சரிங்களா, இது வந்து வெளியே 17. சரிங்களா, நம்ம இந்த இடத்துல மெயினாக கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து ஒரு நாள் டிலேவாக 21ன்னு வச்சுருந்துருப்பான். அது இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு நாள் உள் நம்பரில் வச்சுருந்துருப்பான் அந்த நம்பர். சரிங்களா, இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. மேபி இது வந்து நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, நான் நம்பர் கொடுக்கும்போது கொடுக்குறேன். கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி இப்போ இந்த 93க்கு அப்படியே 93 நிறுத்தியிருப்பான் நண்பா. சரிங்களா, 93க்கு 39 நிறுத்தியிருப்பான். ஏ போர்டுக்கு 7க்கு 7 நிறுத்தி பிசிக்கு அதே நம்பர் அப்படியே தான் இருந்திருப்பான். இன்றைக்கி கூட வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 98. சரிங்களா, அப்போ மறுபடியும் இதே மாதிரி பிசிக்கு வந்து ஒரு 89ன்னு திருப்பி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது ரிப்பீட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கங்க. இந்த சி போர்டு 9 எடுத்து ஏ போர்டு நவுத்தி வச்சதுக்கு பிசிக்கு வந்து 97 வரணும் நண்பா. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 98. சரிங்களா, இந்த கணக்கு சி போர்டுக்கு மெயினாக வந்து ஒரு 7 வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா, சி போர்டுக்கு இல்லைன்னா ஆல் போர்டில் வந்து 7 வந்து இன்றைக்கி ரிப்பீட்டிவ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்றைக்கி 7 வரக்கு நிறைய ரூட் இருக்கு நண்பா, அதை உங்களுக்கு காட்டுறவாங்க மந்த்லி சார்ட்டில். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள் நம்பர் பிசி 48 நண்பா. சரிங்களா, இதே மாதிரி உள் நம்பர் ஏசியில் 48. சரிங்களா, ஒரு நாள் கேப்பில் அந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இங்கே வந்து ஏபியில் 48, இங்கே வந்து ஏசியில் 48. அப்படியே ஒரு நாள் கேப்பில் மேலே இந்த கிராஸில் இந்த நம்பர் 2 டைம் உள் நம்பருக்கு வந்தனால அது வந்து வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான். 34ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். சரிங்களா, இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 72 நண்பா. சரிங்களா, 72 அப்படியே இந்த கிராஸுக்கு 72. சரிங்களா, 2 டைம் உள் நம்பரில் ரிப்பீட் ஆனதுனால அந்த 72 வந்து நாளைக்கு வந்து வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதை வந்து இந்த 7 2 அட்லீஸ்ட் இந்த 2 நம்பரில் ஒரு நம்பராவது வெளியே எடுத்துகிட்டு வருவான். மேபி நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கங்க. இந்த இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா, இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 31 வச்சுருந்துருப்பான் உள் நம்பருக்கு. சரிங்களா, 31 அப்புறம் ஒரு 31. சரிங்களா, கிராஸில் மறுபடியும் இங்கே வந்து 31 வந்திருக்கணும். சரிங்களா, ஆனால் வந்து 1 இயர் டிலேவாக வந்து அந்த லீவ் கனெக்ட் பண்ணி இங்கே 68ன்னு பிசிக்கு வந்து ஃபுல் பவரில் எடுத்துகிட்டு வந்திருப்பான். சரிங்களா, இதே மாதிரி உள் நம்பருக்கு ஒரு 62. சரிங்களா, அப்படியே ஒரு 2 வருஷம் கேப் விட்டு ஒரு 67 நண்பா. சரிங்களா, இது வந்து லீவ் நாள் கணக்கு வருது 67. ஒருவேளை இந்த லீவ் நாள் இன்க்ளூடிங் ஆகி கணக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 62 இல்லைன்னா 67 வந்து மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கிங்க நண்பா. ஏன்னா இது வந்து வீக்லி சார்ட்டில் கூட அதே நம்பர் தான் நண்பா வருது, அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 62 உள் நம்பருக்கு. சரிங்களா, ஒரு வாரம் கேப் விட்டு அப்படியே ஃபுல் பவர் வந்து 17. சரிங்களா, மறுபடியும் ஒரு வாரம் கேப் விட்டு
இந்த 62 17 வந்து வெளியே எடுத்துகிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, மெயினாக பிசிக்கு வரக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதை நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். பிசிக்கு நம்பர் ரிப்பீட் ஆகிற சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வந்த ரிசல்ட்டு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 84 கிராஸில் சரிங்களா, மறுபடியும் ஒரு நம்பர் பவர் பண்ணி 34. சரிங்களா, இப்போ இதே நம்பரை வந்து பிசிக்கு வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு 89 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதனால தான் அந்த பிசிக்கு இந்த ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரூட் காட்டுறேன். இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 99 நண்பா. சரிங்களா, இந்த 99க்கு அப்படியே இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு 9. சரிங்களா, இந்த 2 நம்பர் ரிப்பீட் ஆகும்போது இந்த மேலேயோ கீழேயோ ஒரு 9 4 வரணும். சரிங்களா, இந்த மேல் நம்பருக்கு ஒரு 9 கூட இருக்காது. சரிங்களா, ஒரு 9 கூட இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கீழ் நம்பருக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு 9 ஏதோ வந்திருக்கணும். கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி தான். சரிங்களா, இன்னைக்கு 88 நண்பா. சரிங்களா, ஒரு 88 ஒரு டபுள் 8க்கு ஒரு 8 வச்சுருக்கான். சரிங்களா, அதே மாதிரி இந்த மேல் நம்பரில் ஒரு 8 கூட வந்திருக்காது. சரிங்களா, அதனால் நாளைக்கு ஒரு 8ஓ இல்லை 3ஓ வந்து இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, எல்லா நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எது எடுத்து கொடுக்குறதுனே தெரில. சரிங்களா, என் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அதே மாதிரி 8ம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்களா, ரெண்டுமே சேர்ந்து வரக்கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி எப்பவுமே ஒரு நம்பர் தான் கொடுப்போன்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிசிக்கு வந்து ஒரு 3 பேட்டர்ன் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 3 பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பிசிக்கு வந்து ஒரு 77 ஒரு 72, அதே மாதிரி 67 17 ஒரு 02 57 07 நண்பா. சரிங்களா, அதே மாதிரி பிசிக்கு வந்து 48 84 ஒரு 98 89 நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 607 ஒரு 602 267 766 799 789 நண்பா. பிசிக்கு வந்து 66 இல்லைன்னா 99 வந்து ஒரு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் கொடுத்துருக்கேன் 3 டிஜிட்டில். கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.